அபிமான் என்ற உரத்தை பயன்படுத்திய பிறகு மிளகாய் செடியின் வளர்ச்சியைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். தோட்டம் பார்ப்பதற்கு மிகச் சிறப்பாக உள்ளது. கிளைகள் சீராக உள்ளன, பூக்கள் பூப்பதும் பிஞ்சுகள் பிடிப்பதும் காய்கள் வளர்வதும் மிக நன்றாக நடைபெறுகின்றன. இந்த நிலையில் காய்கள் நல்ல அளவை எட்டியிருப்பது குறிப்பிடத்தக்க சாதனையாகும். பொதுவாக முதல் அறுவடைக்கு பிறகு மீண்டும் பயிரில் காய்கள் பிடிப்பதை உறுதி செய்வது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் இந்த APKS ஆர்கானிக்ஸ் உரத்தை பயன்படுத்தியதிலிருந்து எனக்கு அந்த சிக்கல் ஏற்படவில்லை. கிளைகளின் வளர்ச்சியும் ஒட்டுமொத்த மிளகாய் செடியின் ஆரோக்கியமும் மிகச் சிறப்பாக உள்ளன. பூக்கள் பூப்பதும் பிஞ்சுகள் பிடிப்பதும் காய்களின் அளவை அதிகரிப்பதும் ஆகியவற்றிற்காகவே நான் குறிப்பாக FL77 மருந்தை வாங்கினேன். அவர்களின் ஆலோசனைகளை பின்பற்றியதால் பூக்கள் பூப்பது முதல் பிஞ்சுகள் பிடிப்பது வரை அனைத்து நிலைகளிலும் முடிவுகள் மிகச் சிறப்பாக இருந்தன. அபிமான் பயன்படுத்தி எனக்கு கிடைத்த விளைச்சல் 10 குவிண்டால். அதன் தற்போதைய மதிப்பு 23,000 ரூபாய் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆந்திர பிரதேசம் பாபட்லா மாவட்டத்தைச் சேர்ந்தவன். என் பெயர் கோரண்ட்லா வெங்கட சுப்பாராவ். எங்கள் கிராமத்தில் பொதுவாக மக்காச்சோளம், கொண்டைக்கடலை மற்றும் மிளகாய் ஆகிய பயிர்களை பயிரிடுகிறோம். நான் இங்கே 1.5 ஏக்கர் பரப்பளவில் மிளகாய் பயிரிட்டுள்ளேன். மேலும் அரை ஏக்கர் நிலம் சற்று உட்புறமாக உள்ளது. இந்த 1.5 ஏக்கர் நிலத்தில் அபிமான் உரத்தை 2 முறை பயன்படுத்தியிருந்தேன். ஃபேஸ்புக் மூலமாகத்தான் இந்த APKS நிறுவனத்தை பற்றி தெரிந்து கொண்டேன். அவர்களை தொடர்பு கொண்டபோது அவர்கள் அபிமான் உரத்தை பரிந்துரைத்து மண்ணில் ஈரப்பதம் இருக்கும்போது அதை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தினர். அந்த ஆலோசனையை பின்பற்றி அத்தகைய சூழலில் 2 முறை அதை பயன்படுத்தினேன். இதற்கான அளவு 50 லிட்டர் தண்ணீரில் அரை லிட்டர் அபிமான் கலப்பதாகும். இதன் செயல்பாடு குறிப்பாக கிளைகளின் வளர்ச்சியில் மிகச் சிறப்பாக இருந்ததை நான் கண்டேன். நாங்கள் நவம்பர் மாதத்தில் மிளகாய் பயிரை நட்டோம். எனவே இப்போது 5 மாதங்கள் ஆகின்றன. அபிமான் தயாரிப்பை பயன்படுத்திய பிறகுதான் மிளகாய் பயிரில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கவனித்தேன். இப்போது மிளகாய் பார்ப்பதற்கு மிக நன்றாக உள்ளது. சீரான கிளைகள், நல்ல பூக்கள் மற்றும் ஆரோக்கியமான காய்கள் உள்ளன. இதை பயன்படுத்துவதற்கு முன்பு நாங்கள் வேறு தயாரிப்புகளை பயன்படுத்தினோம். ஆனால் இத்தகைய சிறப்பான முடிவுகளை காணவில்லை. அபிமான் பயன்படுத்திய பிறகு செடியின் வளர்ச்சி, வீரியம் மற்றும் கிளைகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக உள்ளன. இந்த நிலையில் காய்கள் இந்த அளவை எட்டியிருப்பது குறிப்பிடத்தக்க சாதனையாகும். முன்பு அறுவடைக்கு பிறகு மீண்டும் மிளகாய் செடியில் காய்கள் பிடிப்பதை உறுதி செய்வது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் இந்த அபிமான் பயன்படுத்தியதிலிருந்து எனக்கு அந்த சிக்கல் ஏற்படவில்லை. கிளைகள் வளர்வதும் காய்கள் பிடிப்பதும் மிகச் சிறப்பாக உள்ளன. எந்தவிதமான பக்கவிளைவுகளும் இல்லை. முடிவுகள் மிகச் சிறப்பாக இருந்தன. நாங்கள் இதை மாலை வேளையில் பயன்படுத்துவதை விரும்புகிறோம். அது எங்களுக்கு சிறப்பாக அமைகிறது. காலை வேளைகளில் நாங்கள் அரிதாகவே பயன்படுத்துகிறோம். வழக்கமாக அந்த நேரத்தில் மிளகாய் செடிகளுக்கு நீர் மட்டுமே பாய்ச்சுகிறோம். பூக்களும் காய்களும் நன்றாக பிடிப்பதற்கும் காய்களின் அளவை அதிகரிப்பதற்கும் பரிந்துரைக்கப்பட்ட FL77 என்ற தயாரிப்பை நான் ஆர்டர் செய்திருந்தேன். தற்போதைய அறுவடை முடிந்த பிறகு இதை தெளித்துவிட்டு மிளகாய் பயிருக்கு நீர் பாய்ச்ச திட்டமிட்டுள்ளேன். செடி நன்றாக வளர்ந்து வருகிறது. முதிர்ந்த காய்கள் இருக்கும்போதே அதே நேரத்தில் புதிய பூக்களும் சிறிய காய்களும் உருவாகி வருகின்றன. நேற்று பச்சை மிளகாய் அறுவடையை முடித்தோம். இப்போது சிவப்பு மிளகாய்களை அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். மிளகாய் செடிகள் பார்ப்பதற்கு மிகச் சிறப்பாக உள்ளன. கிளைகள், பூக்கள் மற்றும் காய்கள் பிடிக்கும் திறன் என அனைத்தும் மிக உயர்தரத்தில் உள்ளன. இதுவரை இந்த 1.5 ஏக்கர் பச்சை மிளகாய் பயிர் மூலம் 3 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளேன். 10 குவிண்டால் விளைச்சல் கிடைத்தது. தற்போதைய விலை கிலோவுக்கு சுமார் 23 ரூபாய் ஆக உள்ளது. இது இயற்கையாகவே பெரிய அளவிலான காய்களை கொண்டது. மேலும் அதிக வெப்பமான காலநிலையிலும் காய்க்கும் திறன் உடையது. இருப்பினும் இந்த ஆண்டு நிலவும் அதிக வெப்பம் காரணமாக சூழல் குறித்து நான் சற்று கவலையடைந்திருந்தேன். ஆனாலும் தற்போதைய நிலையிலும் குறிப்பாக இந்த தயாரிப்பை பயன்படுத்திய பிறகும் மிளகாய் செடி மிகவும் ஆரோக்கியமாக தெரிகிறது. இனி வரும் நாட்களில் அது எப்படி வளர்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பச்சை மிளகாய் அறுவடையை முடித்துவிட்டோம். இப்போது சிவப்பு நிறத்தில் பழுத்த மிளகாய்களை பறித்து வருகிறோம். நன்றி.